ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்ன க்ரோவ் இந்த ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா அகுட்டகாவா ரியோனோசுகே. இவங்க ஒரு ஜாப்பனீஸ் ரைட்டர். இவங்கள தான் ஜாப்பனீஸ் ஷார்ட் ஸ்டோரியோடைய ஃபாதராக கன்சிடர் பண்ணுறாங்க. அகுட்டகாவா ரியோனோசுகேயோடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா த ஸ்பைடர்ஸ் த்ரெட், ஹெல் ஸ்க்ரீன், எ லாரி, கப்பா அண்ட் சோ ஆன். இன்ன க்ரோவ் இந்த ஷார்ட் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸில் 1922 அப்போ பப்ளிஷ் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஜாப்பனீஸ் ஷார்ட் ஸ்டோரியை இங்கிலீஷில் 3 பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதில் டகஷி கொஜிமா டிரான்ஸ்லேட் பண்ணதை தான் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. டகஷி கொஜிமா இங்கிலீஷ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ண இன்ன க்ரோவ் ஷார்ட் ஸ்டோரி 1952 அப்போ பப்ளிஷ் ஆயிருக்குது. இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். க்ரோவ் அப்படின்னா தோப்பு. மூங்கில் தோப்பில் நடந்த ஒரு சில விஷயத்தை தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இந்த ஸ்டோரியோடைய டைட்டில் இன்ன க்ரோவ். இந்த ஸ்டோரியில் ஒரு சாமுராயோடைய டெட் பாடியை மூங்கில் தோப்பில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சாமுராயோடைய ஒய்ஃப் காணாமல் போயிட்டாங்க. இப்போ அந்த சாமுராயை யாரு கில் பண்ணாங்கன்னு த ஹை போலீஸ் கமிஷனர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு டிடெக்டிவாக மாற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நான் இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். அந்த சாமுராயை யார் கில் பண்ணாங்கன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க. இப்போ நம்ம இந்த கேஸை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கொலை பண்ணப்பட்ட செத்துப்போன அந்த சாமுராயோடைய நேம் கனசவானோ டகஹீரோ. அந்த சாமுராய்க்கு 26 வயசு ஆகுது. அந்த சாமுராயோடைய ஒய்ஃப் மசாகோ. மசாகோக்கு 19 வயசு ஆகுது. சாமுராயை கொலை பண்ண அந்த ஈவினிங் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் டஜமாரோவை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த டஜமாரோ யாருன்னு பார்த்தா இவர் ரொம்ப மோசமானவர். கொலை, திருட்டு, பெண்களுக்கு எதிரான கொடுமைன்னு டஜோமாரோ நிறைய கிரைம் பண்ணுவாங்க. இப்போ சாமுராய் கொலை கேஸை ஒரு ஹை போலீஸ் கமிஷனர் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸில் சாட்சி சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உட்கட்டர் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு புத்திஸ்ட் ப்ரீஸ்ட் வந்து சாட்சி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் மேன் வந்து சாட்சி சொல்கிறாங்க. இந்த போலீஸ் மேன் தான் டஜோமாருவை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஓல்டு லேடி வந்து சாட்சி சொல்கிறாங்க. இந்த ஓல்டு லேடி மசாகோவுடைய மதர். இப்போ ஹை போலீஸ் கமிஷனர் வந்து அந்த சாமுராயை யாரு கில் பண்ணாங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு உட்கட்டர் வந்து சாட்சி சொல்றாங்க. இந்த உட்கட்டர் டெய்லி காலையிலே விறகு வெட்டுறதுக்காக க்ரோவுக்கு போவாங்க. அந்த க்ரோவில் பேம்பு அண்ட் சிடார் ட்ரீஸ் இருக்கும். இப்போ இந்த உட்கட்டர் எப்போதும் போல இன்னைக்கு காலையிலையும் விறகு வெட்டுறதுக்காக க்ரோவுக்கு போயிருக்காங்க. அங்கே தான் சாமுராயோடைய டெட் பாடியை பார்த்துருக்காங்க. ஸோ சாமுராயோடைய டெட் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த உட்கட்டர் தான். அந்த சாமுராயோடைய டெட் பாடி எமசின்னா ஸ்டேஜ் ரோட்ல இருந்து 150 மீட்டர்ஸ் உள்ள தள்ளி க்ரோவ்ல கடந்திருக்குது. அந்த சாமுராயோடைய டெட் பாடி இந்த பிக்சர்ல அந்த மேன் எப்படி படுத்து கிடக்காங்களோ அதே மாதிரி கிடந்திருக்குது. அந்த சாமுராய் ஒரு ப்ளூயிஷ் சில்க் கிமோனோ வியர் பண்ணியிருக்காங்க. அந்த சாமுராயோடைய நெஞ்சில் யாரோ ஒரே ஒரு தடவை கத்தியால குத்துன காயம் இருக்குது. அண்ட் அந்த சாமுராய் டெட் பாடியில இருந்து வந்த பிளட் எல்லாமே காஞ்சு போய் இருக்குது. ஸோ இந்த சாமுராயை யாரோ நேற்று ஈவினிங் மர்டர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கே இருந்த ஒரு சிடார் ட்ரீயோடைய பாட்டம்ல ஒரு கயிறு இருந்திருக்குது, ரோப் இருந்திருக்குது. தென் அந்த உட்கட்டர் அந்த இடத்துல ஒரு சீப்பையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி இந்த சீப்பு சாமுராய் ஒய்ஃப் உடையதா இருக்கலாம். அண்ட் அந்த சாமுராய் டெட் பாடி கிடந்த ஏரியாவே பயங்கரமா டெஸ்ட்ராய் ஆகி சேதமடைஞ்சு இருக்குது. அந்த சாமுராயை மர்டர் பண்றதுக்கு முன்னாடி யாரோ அந்த சாமுராய் கூட பயங்கரமா சண்டை போட்ட மாதிரி அந்த ஏரியா இருக்குது. பிகாஸ் அங்க இருந்த பேம்பு பிளேட்ஸ் எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்து கிடக்குது. அங்க இருக்கிற கிராஸ் எல்லாமே சிதைஞ்சு போய் இருக்குது. தென் அந்த இடத்துல நைஃப், ஹார்ஸ்னு எதையுமே பார்க்கலன்னு உட்கட்டர் அவங்க சாட்சிய சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு டிராவலிங் புத்திஸ்ட் பிரீஸ்ட் வந்து சாட்சி சொல்றாங்க. இந்த புத்திஸ்ட் பிரீஸ்ட் நேத்து ஆஃப்டர்நூன் போல அந்த
அந்த சாமுராயையும் சாமுராயோடைய ஒய்ஃபையும் யமசின்னா ரோட்ல மீட் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த கப்பல் சீக்கியாமாவை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சாமுராயோடைய ஒய்ஃப் அவங்க ஃபேஸை கவர் பண்ற மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் வியர் பண்ணிருக்காங்க. ஸோ புத்திஸ்ட் பிரீஸ்டால மசாகோவுடைய ஃபேஸை பார்க்க முடியலையா. மசாகோ ஒரு மாதிரி லைட் பர்பிள் கலர்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்களாம். அண்ட் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்கிற ஒரு சோரல் ஹார்ஸை ரைட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். மசாகோவுடைய ஹைட் வந்து 4 feet 5 inches இருக்கும்னு சொல்றாங்க. இவ்வளோ இதையும் சொல்லிட்டு நான் ஒரு புத்திஸ்ட் பிரீஸ்ட்ங்கிறனால அந்த லேடியை பெருசா நோட்டீஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த சாமுராய் ஒரு ஸ்வார்ட் அண்ட் அ பவ் அண்ட் ஆரோ வச்சிருந்ததா சொல்றாங்க. அவங்களுடைய சாட்சியை சொல்லி முடிச்சிட்டு அந்த புத்திஸ்ட் பிரீஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாமுராயோடைய விதி இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. மனிதர்களுடைய வாழ்க்கையே இப்படிதான், நிலையானது கிடையாது. விடியற் காலையில இருக்கிற பனித்துளி போல மின்னல் போல சீக்கிரம் முடிஞ்சு போயிரும். மனிதர்களுடைய வாழ்க்கை நிலையற்றதுன்னு சொல்லி அந்த புத்திஸ்ட் பிரீஸ்ட் சாமுராயோடைய டெத்துக்காக வருத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட் ஒரு போலீஸ் மேன் வந்து சாட்சி சொல்றாங்க. இந்த போலீஸ் மேன் நேத்து ஈவினிங் போல டஜோமாருவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டஜோமாரு ரொம்ப மோசமானவர். கொலை, திருட்டு, பெண்களுக்கு எதிரான கொடுமைன்னு டஜோமாரு நிறைய கிரைம் பண்ணுவாங்க. நேத்து ஈவினிங் போலீஸ்மேன் டஜோமாருவை அரெஸ்ட் பண்ணும்போது டஜோமாருவை ஒரு குதிரை எத்தி உதச்சி கீழே தள்ளி விட்டுடுச்சு. அதனால டஜோமாருக்கு கொஞ்சம் காயமும் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற ஹை போலீஸ் கமிஷனர் அந்த குதிரையை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்போ போலீஸ்மேன் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கிற ஒரு சோரல் ஹார்ஸ்னு சொல்றாங்க. மேலும் அந்த போலீஸ்மேன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க டஜோமாருவை அரெஸ்ட் பண்ணும்போது டஜோமாரு கிட்ட ஒரு ஸ்வார்ட் அண்ட் அ பவ் அண்ட் ஆரோ இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த சாமுராயுடைய கொலைக்கும் டஜோமாருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. ஏன்னா டஜோமாரு கிட்ட இருந்த அந்த ஸ்வார்ட் அண்ட் அ பவ் அண்ட் ஆரோ வந்து அந்த சாமுராயுடையது. அண்ட் டஜோமாருவை எத்தி உதச்ச டஜோமாரு கிட்ட இருந்த அந்த சோரல் ஹார்ஸ் வந்து மசாகோ உடையது. ஸோ இந்த கொலைக்கும் டஜோமாருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது. மேலும் அந்த போலீஸ்மேன் என்ன சொல்றாங்கன்னா, கொயோட்டோல இருக்கிற மற்ற ராபர்ஸை விட பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை செய்யறதுல டஜோமாரு புகழ் பெற்றவர்னு சொல்றாங்க. ரீசண்டா த டொரிபி டெம்பிளுக்கு பக்கத்துல ஒரு லேடியையும் ஒரு கேர்ளையும் யாரோ மர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மர்டரை டஜோமாரு தான் பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்குது அப்படின்னு போலீஸ்மேன் சொல்றாங்க. மேலும் என்ன சொல்றாங்கன்னா, சப்போஸ் அந்த சாமுராய டஜோமாரு தான் கில் பண்ணாங்கன்னா அந்த சாமுராயோடைய ஒய்ஃபை டஜோமாரு என்னனாலும் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இவர் ரொம்ப மோசமானவர். ஸோ டஜோமாருவை நல்லா விசாரிங்க அப்படின்னு போலீஸ்மேன் அவங்க சாட்சியை சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஓல்டு லேடி வந்து சாட்சி சொல்றாங்க. இந்த ஓல்டு லேடி கனசவானோ டக்கஹீரோவுடைய மாமியார், மசாகோவுடைய மதர். இந்த ஓல்டு லேடி என்ன சொல்றாங்கன்னா, கனசவானோ டக்கஹீரோக்கு 26 வயசு ஆகுது. அவர் ஒரு சாமுராயின்னு சொல்றாங்க. அண்ட் அவங்க கொக்கோஃபூல வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க பொண்ணு மசாகோவுக்கு 19 வயசுன்னு சொல்றாங்க. இப்போ அந்த சாமுராய் அவங்க மருமகன் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா மசாகோ இப்ப எங்க இருக்காங்க, மசாகோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு அந்த ஓல்டு லேடி அவங்க பொண்ணு மசாகோவை நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஹை போலீஸ் கமிஷனர் டஜோமாருவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. டஜோமாருவும் நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டஜோமாரு ரொம்ப கேஷுவலா, நான் தான் டெக்கஹீரோவை கில் பண்ணேன், ஆனா மசாகோவை நான் கில் பண்ணலன்னு சொல்றாங்க. இப்போ டீடைல்டா என்ன நடந்துச்சுன்னு டஜோமாரோ சொல்றாங்க. எஸ்டர்டே ஆஃப்டர்நூன் போல டஜோமாரோ யமசின்னா ஸ்டேஜ் ரோட்ல அந்த சாமுராய் டெக்கஹீரோவையும் டெக்கஹீரோவுடைய ஒய்ஃப்
ஒய்ஃப் மசாகோவையும் மீட் பண்ணிருக்காங்க. அப்போ மசாகோ அவங்க ஃபேஸ கவர் பண்ணிருக்கிறதுக்காக போட்டிருந்த ஸ்கார்ஃப் காத்துல பறந்திருக்குது. அப்பந்தான் டஜோமாரோ மசாகோவுடைய ஃபேஸ பார்த்திருக்காங்க. மசாகோவுடைய பியூட்டி டஜோமாருவை அட்ராக்ட் பண்ணுச்சான். மசாகோ பார்க்கறதுக்கு போதி சத்வா மாதிரி தெரிஞ்சதா சொல்றாங்க. அப்பவே அந்த சாமுராயை கீல் பண்ணிட்டு மசாகோவை அடையணும்னு டஜோமாரோ டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்காக டஜோமாரோ மெதுவா டெக்கஹிரோ கிட்ட பேச்சு கொடுத்து அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகி அவங்க கூடவே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. டஜோமாரோ அந்த சாமுராயோடைய ஆசையை தூண்டுற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற தோப்புல சில ஸ்வாட்ஸ் அண்ட் மிரர்ஸை நான் கண்டுபிடிச்சேன். அதை அங்கே தான் புதைச்சி வச்சிருக்கேன். அந்த ஸ்வாட்ஸ் அண்ட் மிரர்ஸை கம்மியான விலையில விற்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டஜோமாரோ அந்த சாமுராய் கிட்ட போய் சொல்றாங்க. டஜோமாரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த சாமுராய் பேராசையில அந்த ஸ்வாட்ஸ் அண்ட் மிரர்ஸை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ டஜோமாரோ அந்த சாமுராய வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. இவ்வளோ நேரம் அந்த 3 பேருமே எமசன்னா ஸ்டேஜ் ரோட்ல தான் இருந்திருப்பாங்க. இப்போ டஜோமாரோ அந்த சாமுராய எமசன்னா ஸ்டேஜ் ரோட்ல இருந்து தசை திருப்பி வேற ஒரு தோப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. மீன்வைல் மசாகோ நான் அங்க வரலன்னு எமசன்னா ஸ்டேஜ் ரோட்ல அவங்க குதிரையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டஜோமாரோ அந்த சாமுராய தோப்புக்குள்ள கூட்டிட்டு போய் அங்க இருந்த ஒரு சிடார் ட்ரீல ரோப்பை யூஸ் பண்ணி அந்த சாமுராய கட்டி போட்டுட்டாங்க. அந்த சாமுராய் கத்துற சவுண்டு மசாகோவுக்கு கேட்க கூடாதுன்னு அங்க இருந்த பேம்பூ லீவ்ஸை எடுத்து அந்த சாமுராயோடைய மவுத்துல திணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டஜோமாரோ மசாகோ கிட்ட போய் உங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, வந்து என்னன்னு பாருங்கன்னு மசாகோவையும் அந்த பேம்பூ தோப்புக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க அவங்க ஹஸ்பண்ட் டெக்கஹிரோவை கட்டி வச்சிருக்கிறத பார்த்த உடனே மசாகோ அவங்க கிட்ட இருந்த கத்தியை எடுத்து டஜோமாருவை அட்டாக் பண்ண போறாங்க. பட் டஜோமாரோ மசாகோ கிட்ட இருந்த கத்தியை தட்டி விட்டுட்டு மசாகோவை ரேப் பண்ணிட்டாங்க. தென் டஜோமாரோ அங்கே இருந்து கிளம்பலான்னு பார்க்காங்க. அப்போ மசாகோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நடந்த இந்த அசிங்கம் 2 மென்னுக்கு தெரிஞ்சிருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ உங்கள் 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் இறந்து போயாகணும். யார் மீதி உயிரோட இருக்கீங்களோ அவங்களுடைய ஒய்ஃபாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு மசாகோ சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் டஜோமாருக்கு அந்த சாமுராயை கில் பண்ணணுங்கிற ஐடியா இல்லை. பட் இப்போ மசாகோ உங்க 2 பேத்துல யாரு உயிரோட இருக்கீங்களோ அவங்களுடைய ஒய்ஃபா தான் நான் இருப்பேன்னு சொன்ன உடனே டஜோமாரு அந்த சாமுராயை கில் பண்ணிட்டு மசாகோவை அவங்களுடைய ஒய்ஃபா ஆக்கணும்னு டஜோமாரு ஆசைப்படுறாங்க. ஸோ அங்க சிடார் ட்ரீல கட்டி வச்சிருந்த கனசவானோ டெக்கஹிரோ அந்த சாமுராயோடைய கட்டை அவிழ்த்து விடுறாங்க. அதுக்கப்புறம் டஜோமாரு அண்ட் டெக்கஹிரோ பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஃபைனலி டஜோமாரு அவங்களுடைய 23வது ஸ்ட்ரோக்ல அவங்களுடைய 23வது தாக்குதல்ல டஜோமாரு அவங்களுடைய ஸ்வாடை யூஸ் பண்ணி அந்த சாமுராயை குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் மசாகோவை எங்கன்னு பார்க்கறாங்க. மசாகோ அங்க இல்ல, தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டஜோமாரு அந்த சாமுராயோடைய ஸ்வாடு அந்த சாமுராயோடைய பவ் அண்ட் ஆரோவை எடுத்துட்டு மசாகோவுடைய ஹார்ஸ்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இது ஒரு ஈவினிங் டைம். அப்பந்தான் அந்த போலீஸ்மேன் டஜோமாருவை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ டஜோமாரு பண்ண கிரைம்ஸுக்காக டஜோமாருவை தூக்கில் போடுவாங்கன்னு டஜோமாருக்கு தெரியும். ஸோ டஜோமாரு அவங்களுடைய டெத்தை அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிட தயாராக இருக்கிறாங்க. இப்போ அந்த சாமுராயை கில் பண்ணது டஜோமாருன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனால் மசாகோவை எங்க, மசாகோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே டஜோமாருடைய கன்ஃபெஷன் தான். டஜோமாரு ஹை போலீஸ் கமிஷனர் கிட்ட சொன்னது. இப்போ மசாகோ கொயோட்டோவில் இருக்கிற த சிமுசு டெம்பிளுக்கு போய் அங்க இருந்த ஒரு புத்திஸ்ட் பிரீஸ்ட் கிட்ட நான் என்னுடைய ஹஸ்பண்டை கொன்னுட்டேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்றாங்க. இப்போ மசாகோ எஸ்டர்டே என்ன நடந்துச்சுன்னு டீடைல்டா சொல்றாங்க.
டஜோமாரு அவங்கள கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் மசாகோ மயங்கிட்டாங்களாம். தென் மசாகோ மயக்கத்துல இருந்து எந்திக்கும் போது டஜோமாரு அங்க இல்ல. தென் மசாகோ சிடார் ட்ரீல கட்டி வச்சிருந்த அவங்க ஹஸ்பண்ட் டெகஹீரோ கிட்ட போய் அவங்கள கட்டி வச்சிருந்த அந்த கயிறை அவிழ்த்து விடுறாங்க. டெகஹீரோ மசாகோவை பார்த்த பார்வையில அருவருப்பு, துயரம், அவமானம், கோபம் எல்லாமே தெரிஞ்சுதான். இப்போ மசாகோ அவங்க ஹஸ்பண்ட் டெகஹீரோ கிட்ட அந்த சாமுராய் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு அவமானம் நடந்திருக்குது, ஸோ நான் சாக போறேன். எனக்கு நடந்த இந்த அவமானம் உங்களுக்கும் தெரியும், ஸோ நீங்களும் உயிரோட இருக்கக்கூடாது, நம்ம 2 பேருமே செத்துறலாம் அப்படின்னு மசாகோ அவங்க ஹஸ்பண்ட் அந்த சாமுராய் கிட்ட சொல்றாங்க. தென் மசாகோ அங்க கடந்த அவங்களுடைய ஸ்வாடை எடுத்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த சாமுராயோடைய நெஞ்சிலேயே குத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மசாகோ மயங்கிட்டாங்க. மசாகோ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது மசாகோவுடைய ஹஸ்பண்ட் அந்த சாமுராய் இறந்து போயிட்டாங்க. இப்போ மசாகோ சூசைட் பண்ணிக்கிடலான்னு ட்ரை பண்றாங்க. பட் மசாகோவால சாக முடியல. ஃபர்ஸ்ட் மசாகோ அந்த ஸ்வாடை எடுத்து அவங்களுடைய த்ரோட்லயே குத்துறாங்க. பட் மசாகோ சாகல. அதுக்கப்புறம் மசாகோ அங்க இருந்த பாண்டு ஒரு குளத்துல குதிச்சு மூழ்கி செத்துடலான்னு பார்க்காங்க. பட் அப்பவும் மசாகோவால சாக முடியல. இப்போ மசாகோ உயிரோட தான் இருக்கிறாங்க. டைரக்டா த சிமுசு டெம்பிளுக்கு ஓடி வந்துட்டாங்க. அந்த டெம்பிள்ல இருக்கிற ஒரு புத்திஸ்ட் பிரீஸ்ட் கிட்ட, நான் என்னுடைய ஹஸ்பண்டை கொன்னுட்டேன், ஒரு ராபர் என்னை கொடுமைப்படுத்திட்டான் அப்படின்னு மசாகோ அழுதுகிட்டு இருக்காங்க. டஜோமாரு நான் தான் டெகஹீரோவை கில் பண்ணேன்னு சொன்னாங்க. இப்போ மசாகோ நான் தான் என் ஹஸ்பண்ட் டெகஹீரோவை கில் பண்ணேன்னு சொல்றாங்க. இந்த 2 பேத்துல யாரு தான் உண்மையில டெகஹீரோவை கில் பண்ணாங்கன்னு குழப்பமா இருக்குதுல்ல. இப்போ டெகஹீரோவுடைய ஸ்பிரிட்டே வந்து அங்க நடந்தது என்னன்னு சொல்லுது. கனசவானோ டெகஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, டஜோமாரு அவங்க ஒய்ஃபை கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் மசாகோவை சமாதானப்படுத்துற மாதிரி, மசாகோவுடைய மனசை மாத்துற மாதிரி டஜோமாரு பேசினாங்களாம். டஜோமாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ இப்போ கெட்டு போயிட்ட, ஸோ உன்னால உன் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ முடியாது, ஸோ நீ என் ஒய்ஃபா என் கூட வந்துருதியா, நான் உன் மேல வச்சிருந்த லவ் தான் என்னை இப்படி பண்ண வச்சது அப்படின்னு டஜோமாரு மசாகோ கிட்ட சொல்லியிருக்காங்க. மசாகோவும் டஜோமாருவை நம்பி நீ எங்க போனாலும் என்ன உன் கூடவே கூட்டிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். தென் மசாகோ டஜோமாரு கிட்ட, டெகஹீரோ உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட முடியாது, ஸோ டெகஹீரோவை கில் பண்ணிரு, அவனை கில் பண்ணிரு, கில் ஹிம் அப்படின்னு மசாகோ கத்தி அழுதுட்டே இருந்திருக்காங்க. தன்னுடைய ஹஸ்பண்டையே கில் பண்ண சொல்றாளேன்னு டஜோமாரு ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. டெகஹீரோ மனசொடைஞ்சு போயிட்டாங்க. இப்போ டஜோமாருக்கு என்ன பண்றதுனே தெரியல. டஜோமாரு மெதுவா டெகஹீரோ கிட்ட போய் என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ இவளை என்ன பண்ணலாம், கொலை பண்ணிடலாமா இல்ல உயிரோட விட்டுறலாமா அப்படின்னு கேக்குறாங்க. டெகஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா டஜோமாரு பேசுற பேச்சை கேட்டு டெகஹீரோ டஜோமாரு பண்ண கொடுமைகளை, மசாகோக்கு அகெயின்ஸ்டா டஜோமாரு பண்ண கொடுமைகளை டெகஹீரோ மன்னிச்சிட்டாங்க. இப்போ டெகஹீரோவுடைய பார்வையில மசாகோ தான் மோசமானவங்களா தெரியுறாங்க. பட் ஸ்டில் டெகஹீரோக்கு அவங்க ஒய்ஃப் மசாகோவை கில் பண்ண சொல்றதுக்கு மனசு இல்ல. அந்த டைம்ல மசாகோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிருந்தாங்க. இப்போ டஜோமாரு டெகஹீரோவை சிடார் ட்ரீல கட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த ரோப்பை கட் பண்ணி விட்டுட்டு டெகஹீரோவுடைய ஸ்வாட், டெகஹீரோவுடைய பவ் அண்ட் ஏரோவை எடுத்துட்டு டஜோமாரு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கனசவானோ டெகஹீரோ அங்க கடந்த அவங்க ஒய்ஃபோடைய ஸ்வாடை எடுத்து தன்னைத்தானே செஸ்ட்ல குத்திக்கிடுறாங்க. இப்போ அந்த சாமுராய் கொஞ்சம் கொஞ்சமா இறந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க யாரோ வர்ற மாதிரி தெரியுது. பட் அந்த சாமுராயால அந்த பர்சனுடைய ஃபேஸை பார்க்க முடியல. அந்த பர்சன் சாமுராயோடைய செஸ்ட்ல இருக்கிற அந்த ஸ்வாடை உருவுறாங்க.
அதுக்கப்புறம் அந்த சாமுராய் மவுத்துல இருந்து ரத்தம் வருது. தென் அந்த சாமுராய் இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த சாமுராய கில் பண்ணது யாருன்னே தெரியல. டஜோமாரு நான் தான் அந்த சாமுராயை கில் பண்ணேன்னு சொல்றாங்க. மசாகோ நான் தான் என் புருஷனை கொன்னேன்னு சொல்றாங்க. டெக்கஹீரோ நானே என்னை குத்திக்கிட்டு செத்து போயிட்டேன்னு சொல்றாங்க. இந்த 3 பேத்துல டெக்கஹீரோவுடைய சாவுக்கு யாரு தான் காரணம்? யாரெல்லாம் பொய் சொல்றா? யாரு தான் டெக்கஹீரோவை குத்தி கொன்னானே தெரியல. டிடெக்டிவ் ஆகிய நீங்க இந்த கொலையை யாரு பண்ணிருப்பா ஆர் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.